இந்த உலகம் அறிவியல் தான் இயங்கிட்டு இருக்கு. அறிவியல் தான் இயங்கிட்டு இருக்கு. அறிவியலுக்கு எதிராக செஞ்சோம்னா தவறு. அதனால நீங்க வந்து மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படிங்கிறத இன்னையிலிருந்து முடிவுபடுத்துங்க. இப்ப லாஸ்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னோட வார்த்தை போட்டிருக்கோம்னா மன அழுத்தத்துக்கு பதிலாக என்ன வார்த்தை சொன்னோம்? வாழ்க்கை அழுத்தம். அதனால ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது. அது வந்து வாழ்க்கை அழுத்தம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க மெஷர் பண்ண முடியும், அதை அளக்க முடியும். காய்ச்சல் எவ்வளவுன்னு அளக்கிறோம் அல்லவா, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அளக்க முடியும். அதுக்கு நிறைய டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அது இல்லாம ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகளாகவும் பெரியவர்களாக இருக்கட்டும் பெரும்பாலும் நோய் வர காரணம் வைரஸ்னால் வரக்கூடிய நோய் என்பது வேறு, வாழ்க்கையினால் வரக்கூடிய நோய் என்பது வேறு. வாழ்க்கையில வரக்கூடிய நோய்களுக்கு தான் தீர்க்க முடியாத நோயாமா இருக்கு. வாழ்க்கையில வரக்கூடிய நோய் தான் தீர்க்க முடியாத நோய். மண்டே ஹார்ட் அட்டாக்னு இருக்குது. அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய மாரடைப்பு நோயினே இருக்குது. என்னன்னா திங்கட்கிழமை வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு மாரடைப்பு நிறைய பேர் வருது. அப்ப இது வைரஸ்னால வருதா வாழ்க்கையினால் வருதா? வாழ்க்கையினால் தான் வருது. இந்த மன அழுத்தம்ங்கிற வார்த்தையை வந்து நாங்க ஏற்றுக்கிறதே கிடையாது. அது என்னது? வாழ்க்கை அழுத்தம். அந்த வாழ்க்கை அழுத்தம்ங்கிற மொத்தமா அதுவும் கிடையாது. அது கல்வி அழுத்தமா இருக்கலாம், பொருளாதார அழுத்தமா இருக்கலாம், சமூக அழுத்தமா இருக்கலாம். இன்னொன்று பலருக்கு கடவுள் சார்ந்த அழுத்தம் கூட இருக்கலாம். நம்ம தப்பு பண்ணிட்டோம், கடவுள் நம்மளை தண்டிச்சு வரணும் சொல்லி தண்டிக்கக்கூடியது கடவுள் கிடையாது, இல்லையா? அப்படி தண்டிச்சா எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்களா? எல்லாமே போயிருப்பாங்க, இல்லையா? அப்ப தவறு செய்து விட்டால் தவறை உணர்ந்து தவறை மறுசீரமைத்து நம்ம அதுக்கு ஈக்குவலா நல்லது செய்யணுங்கிறது தான் கரெக்டே தவிர ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டு அழுகிறது தவறே இல்லை. அது ஒரு தவறு, திருத்தத்துக்கான வழி கிடையாது. அதனால நீங்க வந்து இனிமேல் ஒவ்வொரு நாளுமே வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பது எப்படி அப்படின்னா 32 காம்பனன்ட் இருக்கு. அதாவது ஹெச்டி ஹாப்பினஸ் டே 32 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். 32 ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு வந்து நீங்க செய்யணும்.